இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு உடனே தம்முடைய சீஷர்களை விட்டு போகவில்லை. 40 நாட்கள் அவர் அவர்களுக்கு பலமுறை தோன்றினார். அவர்களோடு பேசினார், உணவருந்தினார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கற்றுத்தந்தார். அவர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உறுதியான சாட்சிகளை அவர்களுக்கு அளித்தார். ஒரு நாள் இயேசு அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், பிதா வாக்குத்தத்தம் செய்திருக்கிற பரிசுக்காக காத்திருங்கள் என்று கூறினார். யோவான் நீரால் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனால் சீக்கிரமே அவர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறப்போகிறார்கள் என்று விளக்கியார். சீஷர்கள் இன்னும் உலகியலான ராஜ்யத்தை பற்றியே எண்ணினார்கள். இப்போது இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பீரா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு, காலங்களும் நேரங்களும் தேவனுடைய அதிகாரத்தில் உள்ளவை, அவற்றை நீங்கள் அறிய வேண்டியதில்லை என்றார். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் கூறினார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சக்தி பெறுவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரையும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இவ்வாறு சொல்லி முடித்த பின் சீஷர்கள் பார்க்கும்போதே இயேசு மேலே எடுக்கப்பட்டார். ஒரு மேகம் அவரை அவர்களின் பார்வையிலிருந்து மறைத்தது. அவர்கள் வானத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கும்போது 2 தேவ தூதர்கள் அவர்களருகே தோன்றி, நீங்கள் ஏன் வானத்தை நோக்கி நிற்கிறீர்கள்? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு நீங்கள் கண்டது போலவே மீண்டும் வருவார் என்று கூறினார்கள். அதன்பின் சீஷர்கள் எருசலேமுக்கு திரும்பி ஒரு மேல் அறையில் கூடியிருந்தார்கள். அங்கே அவர்கள் அனைவரும் ஒருமனதாய் ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். அவர்களோடு இயேசுவின் தாய் மரியாளும் அவருடைய சகோதரர்களும் மற்ற விசுவாசிகளும் இருந்தார்கள். அந்த நாட்களில் பேதுரு எழுந்து மக்களிடம் பேசினார். இயேசுவை துரோகம் செய்த யூதாசை பற்றியும் அது வேத வசனத்தின் நிறைவேறுதலாக நடந்ததையும் அவர் விளக்கியார். அப்போஸ்தலர்களின் எண்ணிக்கை மீண்டும் 12ஆக இருக்க வேண்டுமென்று, இயேசுவின் தொடக்க காலத்திலிருந்து அவரோடு நடந்தும் உயிர்த்தெழுதலைக் கண்டும் இருந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். 2 பேர் முன்வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்து சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு மத்தியாவுக்கு விழுந்தது. இவ்வாறு மத்தியா 11 அப்போஸ்தலர்களோடு சேர்க்கப்பட்டார். அப்படியே அவர்கள் அனைவரும் ஜெபத்திலும் ஒற்றுமையிலும் காத்திருந்தார்கள். தேவனுடைய ஆவியானவர் வல்லமையுடன் வரப்போகும் அந்த நிமிடத்தை எதிர்பார்த்து.